இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக திருப்பூர் தெற்கு சட்டமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்தில் எனக்கு வேட்பாளராக சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அவர்கள், அமித்ஷாஜி அவர்கள், தமிழகத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள், அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், இது போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகனுடைய அண்ணன் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் அவர்கள், வேலுமணி அண்ணன் அவர்கள், வடக்கு சட்டமன்ற வேட்பாளர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள், கூட்டணி கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுடைய ஆதரவோடு இன்னைக்கு களத்தில் திருப்பூர் தெற்கு சட்டமன்றத்தில் களம் காண போறோம். இதுல 2 லட்சம் வாக்குகள் இதுல இந்த சட்டமன்ற தொகுதி இருக்குது. பெரும்பான்மையான ஓட்டுகள்ல நம்ம வேலுமணி சொன்ன மாதிரி, முன்னாள் அமைச்சர் வேலுமணி சொன்ன மாதிரி 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல மக்களினுடைய மக்களுக்கு இன்றைய தினம் இப்ப பார்த்தோம்னா கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழகமாகட்டும், திருப்பூர் மாநகரமாகட்டும், திருப்பூர் தெற்கு சட்டமன்றமாகட்டும், திருப்பூர் தெற்கு சட்டமன்றம் ஆனது 21 வார்டுகளை கொண்டது. அந்த வார்டுகள்ல நம்முடைய கார்பரேஷன் மேயர் பொறுப்பேற்ற இருந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு குப்பை பிரச்சனை இன்னைக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு இந்தியா முழுசு பேசப்படுது திருப்பூர்னா டாலர் சிட்டி. இன்னைக்கு நம்முடைய தினேஷ் மேயருடைய தலைமையதுக்கு அப்புறம் அது இன்னைக்கு குப்பை சிட்டியா மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாம வரி ஏறத்தாழ வரி சொல்லுவாங்க. ஒரு 1000 ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 5% ஏத்தலாம் வருஷம், இல்ல 10% ஏத்துனா ஒரு 1000 ரூபாய்னா 1100 ரூபாய், 10% ஏத்தினா கூட 1100 ரூபாய் வரும். 1000 ரூபாயை கட்டக்கூடிய வரி என்று பல மடங்கு 10,000 5,000 அந்த மாதிரி ஒரு திருப்பூருக்கு ஒரு கேள்விக்குறியா ஆக்கியிருக்கார். வாழ்நாள் முழுசு இப்போ இருக்கக்கூடிய மக்கள், திருப்பூர் மக்கள் வாழ்நாள் மறக்க முடியாத அளவு அந்த அளவுக்கு வரி உயர்வு ஏற்றிருக்காங்க.